வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயத்த பத்தி சத்தீஸ்கர் மாநிலத்தில ஒரு இளம் பத்திரிகையாளர் இறந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர் அவர ஒரு தண்ணீர் தொட்டிக்குள்ள இருந்து அவருடைய டெட் பாடிய மீட்டிருக்காங்க. இவர் பஸ்தர் ஜங்ஷன் அப்படின்ற பெயர்ல ஒரு யூடியூப் சேனல் நடத்தியிருக்காரு. அதுவும் இல்லாம அந்த இளைஞர் அ மிகவும் வேகமாக செயல்படக்கூடியார். அவர் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிற முறைகேடுகள், அங்க இருக்கக்கூடிய இந்த நக்சலைட் பிரச்சனை, இதை பற்றியெல்லாம் அவர் தன்னுடைய யூடியூப் சேனல்ல பேசியிருக்கார். அவருடைய பெயர் அந்த இளம் பத்திரிகையாளருடைய பெயர் முகேஷ் சந்திரகர். இந்த முகேஷ் என்ன பண்றாரு கேட்டா, அ ஒரு இளம் பத்திரிகையாளராக சத்தீஸ்கர் மாநிலத்தில பல்வேறு சம்பவங்கள் நடக்கிற பல்வேறு ஊழல்கள், மாநிலத்தில் உள்ள மாவோயிஸ்டுகள் பிரச்சனைகளை பற்றி பேசுவது, சாலை திட்டம். அந்த பகுதியில ஏதோ ஒரு சாலை திட்டத்த பத்தி மோசடி நடந்துச்சுன்னு சொல்லி, அத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பல்வேறு விஷயங்கள அவர் போட்டிருக்காரு. அப்படி போட்டிருக்கும் பொழுது, அதற்கு காரணமாகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர் ஐயப்படுறாங்க. ஏன்னா குடும்பத்தினருக்கு தெரியும். ஏதோ இவருக்கு ஒரு த்ரெட் இருக்குமா, என்ன ஏதுன்னு சொல்லி குடும்பத்தினர் அ பகிர்ந்திருக்கலாம், தகவலை சொல்லியிருக்கலாம். குடும்பத்தினருடைய ஒரு கஷ்டத்தை அவங்க இன்னைக்கு சொல்றாங்க. எங்களுடைய பிள்ளை பையன் முகேஷ் சந்திரகர் அ மக்களுக்காக அவர் பல்வேறு விஷயங்களை செய்யணும்னு நினைச்சாரு. பட் ஆனா அவர் இது மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு அவர் இறந்து கிடக்கிறார் அப்படின்னும் பொழுது, அவர் தானாவே போய் இறந்தாரா? இல்ல அவர் யார் மூலமாவது கொலை செய்யப்பட்டாரா என்பது இனிமேல் இன்வெஸ்டிகேஷன் நடந்தா தான் தெரியும். அந்த இன்வெஸ்டிகேஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. காவல்துறையும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்ன்னு தான் சொல்றாங்க. பட் ஆனா, ஒரு பத்திரிகையாளர் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை அவர் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறார் அப்படின்னும் பொழுது, அவருக்கான வந்து என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்கு அப்படின்னும் பொழுது, அந்த அச்சுறுத்தல முன்னாடியே தடுத்திருக்க முடியுமா? இவர் ஏற்கனவே புகார் குடுத்தாரா என்னன்னு தெரியல. பட் ஆனா, அவர் இன்னைக்கு இன்னைக்கு இல்ல. ஜனநாயகத்தில ஒரு முக்கிய 4வது தூணாக பார்க்கப்படுகிறது தான் பத்திரிகை. பத்திரிகை நண்பர்கள் ஏற்கனவே தெரியும். தமிழகத்தில கூட ஒரு சில இடங்கள்ல பத்திரிக்கையாளர்களை அவமதிப்பது, பத்திரிக்கையாளர்களை என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா, அ ம ஒரு மாரி பேடா ட்ரீட் பண்றது, இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் தமிழக அரசு அவர்களுக்கென்று சொல்லி பல்வேறு திட்டங்களையும் அவங்களுக்குன்னு நெறைய நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டா இங்க நெறைய சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்களும் ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டால் கூட என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒண்ணா சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதேபோல நம்ம இன்னொரு விஷயம் கூட பார்த்தோம். எஸ்.வி. சேகர் அவர்கள் ஒரு பெண் பத்திரிகையாளர் பேசினாரு அப்படின்றதுக்காக உயர்நீதிமன்றம் அவர் பாஜகவிலிருந்து வந்துட்ட பிறகும் கூட என்ன ஆச்சுன்னு கேட்டா, உயர்நீதிமன்றம் அந்த வழக்குல ரொம்ப கடுமையான தீர்ப்புகளை அவங்க சட்டத்தின்படி அவங்க குடுத்துருக்காங்க. அது மேல்முறையீட்டுக்கு போயிருக்கு. இப்படி நாடு முழுவதுமே பத்திரிக்கையாளர்ங்கும்போது, நம்ம என்ன நெனைக்கிறோம், பத்திரிக்கையாளர்ங்கும்போது போற ரிப்போர்ட்டருக்கு மாசம் 1,50,000 2,00,000 சம்பளம் இருக்குன்னு நெனைக்கிறோமா? 20,000 30,000 தாங்க சம்பளமே. பலர் நண்பர்கள் நம்மகிட்ட நேரடியாக தெரியும். அவர்கள் சொல்லுவது. அப்ப வெளிமாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கம்மியா இருக்கும். ஜேர்னலிசம்ன்றது ஒரு பெரிய ஒரு 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 என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ப்ரைடா அத நம்ம பெருமையா பண்ணணும் அப்டின்ற இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நெறைய மீடியாஸ், நெறைய செய்தி நிறுவனங்கள் எல்லாம் வந்துருச்சு. அதில எது உண்ம ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செய்திய 5 வடிவமாக போடக்கூடிய ஒரு சூழல், ஒரு காலகட்டத்தில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது, அதிலேயும் நெறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கலி பேஸ்டு சேனல்ஸா இருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி இருக்கும். அந்த அரசியல் கட்சியோட சேனல்ங்கும்போது அவங்க அவங்கள பத்தியே பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸோ ஏதோ வந்துச்சுன்னா, அத போடுறது கிடையாது. இப்படியெல்லாம் நாடு முழுவதுமே சேனல்கள் செயல்பட்டு கொண்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு YouTubeல ஒரு ஒரு ஊழல் நடக்குது, ஒரு தவறு நடக்குது, இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். அப்படி ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு முகேஷ் சந்திரகர் அப்படின்ற கூடிய அ இளம் பத்திரிகையாளர் இன்னைக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில இறந்திருக்கிறார், காலமாகி இருக்கிறார். அவர் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள அவரை சடலமாக மீட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அது திட்டமிடப்பட்ட கொலையா? இல்ல அவர் இந்த ஊழல்களை வெளிப்படுத்தின காரணத்தினால, இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசின காரணத்தினால, அவருக்கு இருந்த முன்விரோதம் காரணமாக யாராவது இந்த செயல்களை செய்தார்களா? அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகத்தின் 4வது தூணாக பார்க்கப்படக்கூடிய மீடியா பெர்சன்ஸ மதிக்கணும். அவர்களுக்கு தேவையான அவங்க என்ன கேட்டா, ஒரு விஷயம் இல்ல. இப்ப சத்தீஸ்கர்ல நடக்கிற விஷயத்த நம்ம இங்க பேசுறோம்னா, அது யாரால? மீடியாக்காரங்கனால. அதேபோல டெஸ்லா வாகனம் வெடித்து சிதறியது.
யுஎஸ்ஏல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பேச அது யாரான்னு கேட்டால் மீடியாக்காரனால. இஸ்ரேலுக்கும் வந்து உங்களுக்கு ஈரானுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சண்டை மூலம் அபாயம் இருந்துகிட்டு இருக்கு. அது எப்படி நமக்கு தெரியுது? அந்த வீடியோஸ் எப்படி நம்ம பார்க்குறோம் கேட்டால் பத்திரிகையாளர்கள், மீடியா பர்சன் அங்கே போகிறான். உயிரை பணயம் வைத்து அந்த செய்தியை எடுத்து சொல்கிறாங்க. அதே போல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற அந்த வார் ஸ்பேஸில் வந்து இவங்க போயிட்டு உள்ளே நின்று செய்திகளை சேகரித்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்காக அனுப்புகிறார்கள். ஒரு சிலர் வந்து அதை வியாபாரமாக பார்த்து கொண்டிருக்கிறார், அது ஒன்று. ஆனால் இதை வந்து உயிரை பணயம் வைத்து போய் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் வந்து மீடியா வேலை. நம்ம காவல்துறை சொல்கிறோம், இராணுவத்தை சொல்கிறோம், எல்லாரையும் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது மீடியாக்காரர்களும் அதற்கு ஒப்பீடானவர்கள் தான் என்பதை நான் வந்து இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் அவர்கள் இல்லாட்டி நமக்கு எந்த செய்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. நீ விக்கிரவாண்டியில் ஒரு சிறுமி இறந்து விட்டார்கள், அதுவும் எப்படி வருது? செய்தியாகத்தான் வருது. அந்த செய்தியை நம்ம அனலைஸ் பண்ணுறோம், உள்ளே போய் ஆய்வு பண்ணுறோம், பல விஷயங்களை நம்ம சேகரிக்கிறோம். அது மாதிரி மீடியா இல்லாட்டி என்டையராக வந்து இந்த இந்த உலகமே வந்து பிளைண்ட் ஆகிடும். இந்த உலகமே வந்து டார்க் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இளம் பத்திரிகையாளர்கள் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்களினுடைய சுதந்திரம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். போலி பத்திரிகையாளர்கள் களையப்பட வேண்டும். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் உண்மையாகவே பத்திரிகைக்காக மீடியா பர்சன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை மிக விரைவில் வந்து இந்தியா முழுவதுமான ஒரு சட்டத்தை வந்து மத்திய அரசு இயற்ற வேண்டும். இப்படி அநியாயமாக இன்றைக்கு உயிரிழந்திருக்கின்ற முகேஷ் சந்திரகர் அவர்களுடைய மரணம் வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக பத்திரிகை உலகத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவர் யூடியூபராகவும் இருந்திருக்கிறாரு, பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கார். அப்படி இருக்கும்போது இனியும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும். சத்தீஸ்கர் மாநில அரசும் முழு விசாரணையில் இறங்கியிருக்கதா கேள்விப்படுறோம். அவர்களும் வந்து உண்மையான குற்றவாளி இந்த உலகுக்கு மிக விரைவிலே வந்து கொண்டு வந்து காட்டி அவர்களுக்கு தகுந்த தண்டனை சட்டத்தின்படி வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.